இப்படியா சப்போட்டா பழம் நல்லா செவந்து பழுத்துட்டு இருக்கு. அதை வந்து இப்போ பறிக்க போகிறோம். அதை எப்படி பறிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கைக்கு இந்த க்ளவுஸ் மேலே போட்டியா பாலெல்லாம் வந்து ஒட்டிக்கும். சப்போட்டா பழம் பறிச்சு சப்போட்டா பழம் பறிக்க போகிறேன். அது பறிக்க சொல்ல பால் எல்லாம் ஒட்டிக்கும். அதனால கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கின்னு கிளம்பிங்கிறோம் பறிக்கிறதுக்கு. இப்படியா அந்த கடைக்கு வச்சுடு. அப்புறம் எடுத்துக்க எட்டாத்துக்கு மட்டும் எடுத்துக்க போதும். இஞ்சிலாம் போடாது. குரங்கு வைக்க மாட்டேங்குது. தினமும் கச்சி கச்சி தள்ளி எடுத்துங்க. அந்த மேலே இருக்குது அறுத்துக்கோ. அது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்பா பண்ண ஒருக்காக தாத்துக்கோ. இன்னொரு நாளைக்கு ஆட்டணும். அது மேலே போக மாட்டேங்குது. இங்கே தாத்து சொல்லலாம். அது எடுத்துக்கிட்டோம். விட்டுறாது. கழிச்சுருல மேலே போக முடியாது. ஓடு போல்டு போடுங்க போயிட்டு அந்த கையில் ஆட்டங்கிறார். பால் உடச்சிக்கிட்டு அதே 2 கையில் போட்டு வந்துடணும். வர அதெல்லாம் துளிந்தான் இருக்கும். அது ரொம்ப சின்னதாக பழுக்காது. அது அந்த பிச்சுங்கிற அளவுக்கு அதான் இந்த கலையில் இருக்குது பாரு. இந்த கலையில் அந்த கடையை எடுத்து அதில் இழுத்து அறுத்துக்கோ. அதான் அது நல்லா சேர்ந்துருக்குது இல்லையா? அதான் அதுக்கு மேலே ஒரு 2 அது வேணா அதானே. அது பழுத்துட்டுக்குதா? அது போய் அந்த பக்கம் எடுத்துக்கலாம். கடையில் இஸ்துடா செவுத்து மேலே கடையில் இஸ்தா வரும். அந்த பங்கு தெக்காது. அது கீழே கூட போய் கடையில் இஸ்தாத்துக்கலாம். செவந்து தாங்குது. அப்படி இஷ்டக்கலாம். அந்த யாரும் இஸ்து 1 நேரம் வருது. அப்படியே இஸ்து அதில் பெஸ்ட்டு 1 2 இருக்குது. அந்த கடியில் தான் அப்படியே இழுத்துக்கோ. பார்த்து வா பொறுமையா. இந்த பக்கம் வந்துடும். இந்த ஆணிக்கு விட்டு போயிட்டு ஓடுங்க மொத்தமே. அந்த இலையில் உனக்கு தெரியல, அதனால சொல்கிறேன் நான். அதெல்லாம் பெருசாக இருக்குங்க. உனக்கு அங்கேயே நிற்கிறதுனால தெரியாது. இலையில இருக்குது மச்சி. குரங்கு வரல வந்தால் எப்போ 30 காய் ஒரு நாளைக்கு 10 காய் 15 காய்.
ஃபுல்லாக அதுதான் கச்சி கச்சி போட்டுருது சேர்ந்துக்குது பழம் சேர்ந்துக்குது இனிப்பாக்கிறதுக்கு வருதுங்க தேன் சப்போட்டெல்லாம் இது அதனால தான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேங்குது தீனி இருக்குது அவங்க பின்னால் போடுறது கேட்டு அது கவர் நல்ல ஸ்ட்ராங்கான கவர் போதுமா போதும் இன்னொரு நாளைக்கு அரைக்கலாம் குரங்குங்க தான் வைக்க மாட்டேங்குதா அது என்ன செய்யுது அன்னாடு கொஞ்சம் அப்புறம் சரி எடுத்துங்க பின்னாடி கிளம்புறோம் கடையில் இப்படி இழுத்து அரைன்னா அப்படியே உக்காந்துங்க நல்லா சேர்ந்துட்டு இருக்குப்பா இரு மேலே வச்சிடறேன் சேர் போட்டோம்னா வெயில் ஆயிடுச்சு காசு அத்தாச்சு சப்போட்டா கீழே எடுத்துன்னு போகலாம் மாடி மேலே ஏறி போய் வந்து அரச பழத்தை எடுத்தாந்து கொடுத்துங்கிறேன் இந்த அப்படி அப்போ ஒரு வழியாக சப்போட்டா பழம் மேலே ஏறி எடுத்துன்னு வந்தாச்சு கீழே அதை அங்கேருந்து மேலே இந்த ஓட்டுக்கு மேலே அந்த பக்கம் இருந்தது தான் அர்த்தம் நாங்கள் இப்போ இந்த பக்கம் இருக்கிறதுல இன்னொரு நாளைக்கு அர்த்தலாம்னு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சப்போட்டா பழம் அதே இது வந்து நிறைய கீழே வந்துச்சு குரங்கு வந்துச்சுன்னா தினமும் கடிச்சு சாப்பிட்டுதுங்க கீழே மேலேயும் போட்டு போயிடுதுங்க அதனால தான் இன்றைக்கி அர்த்தம் பாதி போட்டோ மரத்தில் ஏறி ஒரு 5 கிலோ காய்க்கு பறிச்சு எடுத்துன்னு வந்திருக்கிறேன் இது வந்து பழுக்க வைக்கணும் இது வந்து தேன் சப்போட்டா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது 2 நாள் வச்சோம்னாவே பழுத்துரும் அந்த சப்போட்டா பழம் சின்னதாக இருக்குதுன்னு பாருங்க இனிப்பாக சரியான இனிப்பு இருக்கும் இது குட்டியாக தான் இருக்கும் காய் மட்டும் இவ்வளோ தான் சைஸ் அதுக்கு மேலே வர்றதில்ல தேன் சப்போட்டான்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சப்போட்டா பழம் இது இவ்வளோ கதை நாங்கள் கொஞ்சம் தான் பறிச்சிருக்கிறோம் இன்னும் மரத்தில் இருக்குது சரி கொஞ்சம் பறிச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பறிச்சோம் நாங்கள் 2 நாள் வச்சோம்னா பழுத்துரும் 2 நாளுக்கு அப்புறம் பழுத்துருச்சுன்னா சப்போட்டா பழத்தை சாப்பிட்லாம் ஜூஸும் போட்டு குடிக்கலாம் சரி பார்க்கலாம் 2 நாள் பொறுத்து எப்படி பழுக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு பாத்திரத்தில் வெக்கால் போட்டு மூடி அதுக்கப்புறமா காய் 2வது போட்டு அதுக்கப்புறம் வெக்கால் போட்டு மூடிட்டோம்னா 2 நாளில் நல்லா பழுத்து வந்துடும் பழுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் மரத்தில் இருந்து பறித்த சப்போட்டா பழம் பழுக்க வச்சோம் அது வந்து 2 நாள் ஆயிடுச்சு இப்போ எப்படி பழுத்துறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வைக்கால் போட்டு அதுக்குள்ளே பழத்தை வச்சா நல்லா பழுத்துரும் அதுபோல் தான் நாங்கள் பழுக்க வச்சுருக்குறோம் மருந்து எதுவுமே சேர்க்கறது இல்லை நல்லா அப்படியே வைக்கால் நேச்சுரலாக அப்படியே பழுக்க வைக்கிறது தான் பழுத்துருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா சூப்பராக இருக்குது பாருங்கள் தேன் சப்போட்டா தேன் கலர்லேயே இருக்குது பாருங்கள் சூப்பர் கலர் குட்டி குட்டியாக இருந்தாலும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இனிப்பாக தேன் பழைய இருக்குது அதனால தான் தேன் சப்போட்டா பழுகுது இதுக்கு குட்டி குட்டியாக இருந்தாலும் நல்லா பழுத்து வந்துருக்குது இது வந்து சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஜூஸ் போட்டு குடித்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் பழுத்துருக்குது அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் தனியாக பழுக்காமல் இருக்குது மறுபடியும் வெக்கால் போட்டு அப்படியே வச்சோம்னா பழுத்துரும் இதெல்லாம் காயாக இருக்குது இதெல்லாம் பழுத்துருக்கு கொலக்கலாம் நல்லா பழுத்துருக்குது நல்லா பழுத்துட்டு இருக்குது எல்லாமே சூப்பராக பழுத்துருக்கு இது வந்து மருந்து போடாமல் பழுக்க வைக்கிறது வைக்கோல் போட்டு நீங்கள்லாம் எப்படி சப்போட்டா பழம் பழுக்க வைக்கிறதுன்றது கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் பழுத்துருக்கு நல்லா பழுத்துச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் காயாக இருக்குது மறுபடியும் இந்த வைக்கோல் போட்டு மறுபடியும் மூடி வச்சோம்னா மறுபடியும் இந்த பழம்லாம் பழுத்துரும் இன்னும் கொஞ்சமும் இருக்குது உள்ளே
அது வந்து எடுத்துன்னு வரல நாங்கள். இது கொஞ்சம் சாப்பிட்டு ஜூஸ் கொஞ்சம் போடலாம். ஜூஸ் போடுறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.